ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டடி கிளாஸ்ல நாம எதிர்பார்த்த மாதிரி தாங்க. அதாவது நம்ம ரோஹிணி வந்து கால் வருது. கால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்றாப்புல. இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து கால் பண்ணி சொல்றாப்புல, நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டேன், நீ இங்கே வந்துரு அப்படிங்கிறாப்புல. அது எங்க ஊருக்கு பக்கத்துலேயே நான் கும்புற கோயிலுக்கு பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லி, சரி என்ன ஆக போதோ தெரியல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனோஜ்கிட்ட வந்து சொல்லிட்டு வராப்புல. இங்கிட்ட ரோஹிணியை தேடுறாப்புல விஜய் ஆண்டி. இந்த பக்கம் வந்து ஐயர் வந்து சொல்றாப்புல, போயிட்டு குளத்துல தண்ணி எடுத்துவாங்க அப்படின்னு சொன்னோடனே பொம்பளைங்க தான் போறோன்னே மீனா வந்து போறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து நேரா வந்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரோஹிணி வந்து திதி குடுக்குற இடத்துல உட்காந்துருக்காப்புல. பார்த்தா ஐயர் வந்து எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. கரெக்ட்டா வந்து நம்ம மீனாவும் வந்து பார்க்குறாங்க. ஃபோட்டோவ பார்க்குறாப்புல யாருன்ட்டு பார்த்தா அவங்க அப்பா. இந்த ஃபோட்டோ தானே வச்சு ரோஹிணி சொல்லிக்கிருந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ரோஹிணி வந்து இங்கிட்டு நம்ம மீனா நிக்கிறதையும் வந்து பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு, நம்ம மீனாக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாரியே வந்து பேச வர்றாப்புல. பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாப்புல மீனா. அவங்க அம்மா வந்து அதாவது அவங்க அம்மா செத்து போன மாரி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர காண்டாகுது. யாருக்கு? நம்ம மீனாக்கு. பலார்ன்னு ஒரு அற விட்டோனே கீழ போய் விழுகுறாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க அம்மா வந்து இந்த பார்க்குறாப்புல, "எம்மா மீனா" அப்படின்னு வந்து சொன்னோனே, "நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு 2 திட்டு, இங்கிட்டு ரோஹிணிக்கு திட்டு. அப்படி உன்னைய மாரி ஒரு ஏமாத்துக்காரிய வந்து நான் பார்த்ததே இல்ல. மொத்தமா ஒரு குடும்பத்தையே வந்து நீ ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டியிருக்கேன். நான் இந்த உண்மையை சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம மீனா வந்து கிளம்ப காலை பிடிக்கிறாப்புல. நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது. நீ செஞ்ச வேலைக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல. எப்படி எப்படிலாம் ஏமாத்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கிறிஷ் வந்து அவர் வந்துட்டு நம்ம மீனாட்ட வந்து சொல்றாப்புல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாப்புல. அதோட முடியுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.